அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா பேசுவாங்க. அந்த பேசுற பேச்சை வச்சே சிலர் அந்த பேச்சிலேயே மயங்கிடுவாங்க. நான் உனக்கு அதை செய்யறேன், நான் உனக்கு இதை செய்யறேன், நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேன், கட்டாயம் உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னை காப்பாற்றுவேன், இப்படின்லாம் சொல்லி நம்பி வா, நான் உனக்கு கண்டிப்பா உங்கள்கிட்ட கூட்டு போறேன், இந்த வேலையை வாங்கி தரேன், அந்த ஆசை ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. ஆனா அந்த வார்த்தையை நம்பி சிலர் ஏமாந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். பாருங்க, சிலர் அடுத்தவங்க சொல்ற அந்த உபதேசத்தை கேட்டு, அந்த ஞானத்தை கேட்டு, இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி அடுத்தவர்களிடத்துல, மனிதர்களிடத்துல போய் ஆலோசனைகளை கேட்டு வஞ்சனைக்குள் ஆளாகி விடுகிறார்கள். அவர்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ உங்ககிட்ட ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, எப்படி இந்த காரியத்தை செய்கிறதுங்கிறது உங்களுக்கு யோசனை இல்லையா, ஆண்டவரிடத்துல போங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இசப்பா ஆண்டவரே நான் இந்த காரியத்தை எப்படி செய்யணும், இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கான ஞானத்தை எனக்கு கொடுங்க, அறிவை கொடுங்க, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த அறிவை தாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்திலே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து விட்டு நீங்கள் எந்த காரியத்துல ஈடுபடும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். மனிதர்களுடைய எந்த நய வஞ்சகமான வார்த்தைகளிலே நீங்கள் சிக்கிவிடாதபடிக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஆம்பிரியமானவர்களே, தேவனிடத்திலே செவியுங்கள், ஆண்டவரிடத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானம் எனக்கு இல்லப்பா, எனக்கு கொடுங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கிருபையும் அபிஷேகத்தையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் ஞானத்தினாலும் அறிவினாலும் உங்களை நிரப்பி உங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மற்றவர்களால் ஆண்டவரே வஞ்சனைக்கு ஆளாகாதபடிக்கு, நய வஞ்சனைக்குள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தகப்பனே நீர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஞானம், அறிவு என்பவைகளுடைய பொக்கிஷங்கள் உம்மிடத்தில் நிறைவாய் இருக்கும் பொழுது உம்முடைய ஜனங்கள் உண்மை விட்டு விட்டு ஆண்டவரே பிறருடைய ஆலோசனையில் நடந்து வீணாய் போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே வஞ்சனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அதற்கெல்லாம் விலக்கி உம்முடைய ஜனங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் நீர் கொடுத்து உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் இருக்கிற இடத்திலே நீர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே, உங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திலே அறிவு, ஞானம் என்பவர்களுடைய பொக்கிஷங்கள் அது நிறைவாய் இருக்கிறது. அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். God bless you.